இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19 வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு, கவலைகள் அதிகமாகும் போது கர்த்தர் தான் நமக்கு துணை. கவலைகள், பயங்கள், வேதனைகள் யாவும் உள்ளடக்கியதுதான் விசாரங்கள் ஆகும். வாழ்க்கை எப்பொழுதும் சீராக போய்கொண்டிருப்பதில்லை. சில சமயங்களில் பல விஷயங்களை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, நம்முடைய உடல்நிலையை நினைத்து, நம்முடைய குடும்பங்களை நினைத்து, நம்முடைய பிள்ளைகளை நினைத்து, நம்முடைய ஊழியங்களை நினைத்து, நம்முடைய வியாபாரங்கள், வேலையை நினைத்து என்று ஒரு சேர நம்முடைய மனது பல விஷயங்களுக்காக கவலைப்படும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் கவலைப்பட்டால் அதிகமான வேலைகளுக்குள் மூழ்கும் போது அதை நாம் ஒரு வேளை மறந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி அல்லவே. நேற்றைய தினம் போல் இன்றைய தினம் இல்லை. இன்றைய தினம் போல் நாளை தினம் இருக்குமா என்பது சந்தேகம். ஒவ்வொரு நாளும் வருகின்ற விதவிதமான பிரச்சனைகள் நம்மை சோர்ந்து போக வைத்து நம்முடைய கவலைகளை அதிகமாக்கி விடுகின்றன. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமான கவலைகளினால் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பவர்களையும் நாம் ஆறுதல் படுத்த வேண்டும். யோபு பக்தனை பிசாசு சோதித்த போது தன்னிடம் இருந்த அனைத்தையும் யோபு இழந்து நின்றார். கலங்கினார், கண்ணீர் விட்டார், கதறினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆரம்பத்தில் மிகுந்த தைரியத்தோடு கூட தான் தன்னை தேற்றிக் கொண்டார். ஆனால் நாளடைவில் அவருடைய சரீரமே வியாதிப்பட்ட போது மிகவும் சோர்ந்துதான் போனார். யோபு பக்தன் அளவுக்கு நமக்கு சோதனைகள் வராவிட்டாலும் சோதனைகள் வருகின்ற சமயத்தில் நாமும் சோர்ந்துதான் போய்விடுகிறோம். யாராவது மனிதர்கள் நம்மிடம் ஆறுதலான வார்த்தைகள் பேச மாட்டார்களா, நம்மை ஆறுதல் படுத்த மாட்டார்களா என்று நாம் ஏங்குகிறோம். பலவீனமான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் அதுதான் நமக்கு பலவீனமாகவும் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த தவறை யோபு பக்தன் செய்யவில்லை. அவருடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது ஆண்டவர் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னிடம் வழக்காட வருவாரோ என்று கேட்கிறார். இதன் அர்த்தம் என்ன? வழக்கு என்றால் அது இரண்டு பேருக்கு இடையிலே நடைபெறுவது. இங்கு யோபுவுக்கும் பிசாசுக்கும் இடையிலே தான் பிரச்சனை. நீயா நானா என்று பார்த்து விடுவோம் என்று வைராக்கியம் கொண்டு யோபுவிடம் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். எப்படியாவது யோபுவை ஒன்றும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பது பிசாசின் எண்ணம். பிசாசை எதிர்த்து போராடுகிற யோபுவுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாத வேதனைகள் இருந்தாலும் பிசாசை ஒரு நாளும் வெற்றி பெற வைத்துவிடக் கூடாது என்கிற வைராக்கியம் மறுபக்கம். இந்த போராட்டத்தில் தனக்காக போராட வழக்காட ஆண்டவர் வருவாரோ என்கிற எண்ணம் யோபுவுக்கு வந்தாலும் அவரே ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருகிறார். பாருங்கள், ஆண்டவர் எனக்காக வழக்காடாமல் என் மேல் கிருபை வைப்பார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று வீர முழக்கமிடுகிறார். யோபுவின் இந்த வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் அதிகமாகும் போது யாராவது மனிதர்கள் நம்மை ஆறுதல் படுத்த மாட்டார்களா என்று நாம் நினைக்க கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்தே நமக்கு கிருபை கிடைக்கும் என்று நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு வரும் பாடுகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து இன்றைக்கு சந்தோஷப்படுகிற மனிதர்கள் தான் அதிகம். உண்மையாகவே நம் மீது கரிசனையோடு கூட கவலைப்படுகிறவர்கள் மிகவும் குறைவு. நம்முடைய ஆண்டவருக்கு ஆறுதலின் தேவன் என்ற பெயரும் உண்டு. அவர் நம்மை உண்மையாகவே ஆறுதல் படுத்துவார். நாம் துயரத்தில் இருப்பதை, நம் உள்ளத்தில் கவலைகள் இருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஆகவே 100% நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்தவும் மாட்டார். பொறுமையினாலும் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையினாலும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு மறுபடியும் பொன்னாக விளங்கிய யோபு பக்தனை போல நாமும் ஆண்டவரை முழுமையாக சார்ந்து கொண்டு கவலைகள் மீது வெற்றி கொண்டு உலகத்தை ஜெயித்து ஆண்டவருக்காக பொன்னாக விளங்குவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்றா இரண்டா பல கவலைகள். எங்களுடைய வியாபாரங்களை குறித்து, செய்கிற வேலையை குறித்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்களுடைய வாழ்வை பிள்ளைகளை குறித்து, நாங்கள் செய்கிற ஊழியர்களை குறித்து, ஆண்டவரே பல விஷயங்களை குறித்து எங்கள் மனம் விசாரப்படுகிறது. யாராவது எங்களை ஆறுதல் படுத்த மாட்டார்களா என்று சொல்லி உண்மையிலேயே மனம் இயங்குகிறது.
ஆனால் எங்களை ஆறுதல் படுத்த ஒருவரால் தான் கூடும் என்கிற நம்பிக்கையை யோபு பக்தன் வைத்திருந்தது போல எங்களுக்கும் கொடுங்கப்பா. யோபுவை போல முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து உங்களையே சார்ந்து கொண்டு நீங்கள் செய்ய போகும் அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, ஆண்டவர் விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிற பொறுமையுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போய் விடாமல் பொறுமையோடு நம்பிக்கையோடும் பொன்முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, அதன் மூலம் ஆண்டவரே இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆரோக்கியத்தையும், கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்குள் சுமந்து கொண்டு செல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆகவே முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.